நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 4/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆனி மாதம் 20ஆம் தேதி, ஜூலை மாதம், சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 9:30 மற்றும் 10:30. ராகு காலம் 9 மற்றும் 10:30. குளிகை 6 மற்றும் 7:30. யமகண்டம் 1:30 மற்றும் 3. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 10:57 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:30 வரை அவிட்டம், பின்பு சதயம். யோகம் இன்று பிற்பகல் 12:30 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 12:30 வரை புனர்பூசம், பின்பு பூசம். மேஷம் ராசினியர்கள். இன்று தெளிவாக எந்த ஒரு முடிவும் எடுப்பது மிகவும் நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். சோர்ந்து விட வேண்டாம். செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். திடீர் கோபங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று மேஷம் ராசினியர்கள் நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது. தெளிவான சிந்தனை என்று தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு ஆலோசனை செய்வது மிக நல்லது. கடுமையான வெற்றிக்கு பிறகு நல்லதொரு மனம் இருக்கும், உழைப்பும் இருக்கும். என்று பெண்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக செயல்படக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்கள் அடிப்படை விஷயத்தை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மிகவும் தெளிவாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். கொஞ்சம் நாட்கள் போகட்டும், பின்னர் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. கல்வியில் ஜெயிக்க முடியும் என்பதை மட்டும் நம்புங்கள். சிறந்து விளங்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி பெறும் லாகருக்கு கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க. கூடுதலாக இன்று உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பயம் வேண்டாம். பரணி. என்று புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறக்கூடும். சுமூகமாக எல்லாம் இருக்கக்கூடும். வெளி உலக தொடர்புகள் விரிவடைய கொடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். கிருத்திகை. என்ற பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளை கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெய்வீக சிந்தனை என்று ஏற்படக்கூடும். நிதானமாக காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். என்று உங்க வாழ்க்கையில் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மனம் கலங்க வேண்டாம். தொடர் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயம். ரிஷபம் ராசினியர்கள். என்ற காரியங்கள் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. தொழில் வளர்ச்சி கூட கண்டிப்பாக மேலோங்கும். தொகையும் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக வரக்கூடும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ரிஷப ராசினியர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு அனுகூலம் உருவாகக்கூடும். குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழல் கண்டிப்பாக மாறும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்க கொடுங்க. சொன்ன சொல்லை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். ஒரு சில பணியின் காரணமாக வீட்டை விட்டு தங்குவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். குடும்ப உறவுகளிடம் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பேச்சை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். பெண்கள் என்று குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக காணப்படுவீர்கள். பெண்கள் என்று அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை திட்டமிடுதலும் இல்லத்தில் கலந்து பேசுவதும் ரொம்ப முக்கியம்.
நீங்களாக எந்த ஒரு குழப்பத்திற்கும் ஆளாக வேண்டாம். கொஞ்சம் அமைதி கொள்ளுங்கள். மாணவர்கள், கல்வியை தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. உயர்கல்வியில சிறந்து ஜெயிக்க முடியும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு மனம் வந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை கூட விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று ஓரளவு சிரமங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. செயல்களை உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். ரோகிணி. என்று உங்கள் முயற்சி கண்டிப்பாக பலிக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஏற்படக்கூடும். பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். என்று முயற்சி திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். முடிந்த அளவு எதையும் சிந்தித்து செயல்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முழு சிரிஷம். தயவு செய்து நீங்க பரிகாரம் என்ற பெயரில் பண வரையும் செய்துவிட வேண்டாம். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். முடிவுகளை மட்டும் ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க குழப்பி விட வேண்டாம். முக்கியமாக பேசும்பொழுது நிதானம் இருக்கட்டும். சிலர் உங்களிடம் வேண்டுமென்றே சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். பணம் கேட்டு கூட தொந்தரவு செய்வார்கள். கொஞ்சம் பொறுமையாக செல்லுங்கள். வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்லிவிடாதீர்கள். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எல்லாம் நல்ல விதமாக செல்லும். பயப்பட வேண்டாம். மிதுனம் ராசினியர்கள். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தொழில் வளர்ச்சியும் இன்று ஏற்படக்கூடும். விரயங்கள் சுப விரயமாக இருக்க கொடுங்க. இன்று முறையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். திட்டமிட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பயணம் ஒன்றில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. கோவில் வழிபாடு கூதுகளும் பிறக்கக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நீங்கள் நினைப்பதுபடி மற்றவர்கள் நடந்து கொள்ளாமல் டென்ஷன் கொஞ்சம் இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள், அதனால் அலைச்சல் கொஞ்சம் ஏற்படக்கூடும். தொழில் விரிவாக்கம் பற்றிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் இன்று விலகி செல்லக்கூடும். இன்று முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக காரியங்கள் ஈடுபடுவீர்கள். மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை இல்லைங்க. வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. பணிகளை கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்று பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள், படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். உயர்கல்வியில ஜெயித்து காட்ட கொடுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்ற விடாமுயற்சிக்கு வித்திருமலாக இருக்கக்கூடும். காரியங்கள் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதி என்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்க கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. திருவாதிரை. என்று சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். எதிலும் இன்று திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம்.
தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும் என்று உங்களுக்கு சமூக பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். நம்பிக்கைக்குரியவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நேரத்தையும் இன்று நீங்க செலவிடம் செய்துவிட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் விஷயமாக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்க கொடுங்க. கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும் என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக அமையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசி நேயர்கள். இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறக்கூடும். தொழில் வளர்ச்சியும் இன்று ஏற்படக்கூடுங்க. விரயங்கள் மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பழைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு கொள்வீர்கள் என்று புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். பண வரவும் கண்டிப்பாக கொடுங்க என்று மனக்குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று விவரமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். சின்ன விஷயத்திற்கு கூட கோபம் வரும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வேற்று மொழி பேசும் நபரால் நன்மைகள் ஏற்பட கொடுங்க. மாற்று கருத்துடையோர் என்று கண்டிப்பாக மனம் மாறக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டும் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கடகம் ராசினியர்கள். சந்திராஷ்டம் முடியும் வரை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். வழக்கு விவகாரங்களில் கவனம் இருக்கட்டும். பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து அடைய வேண்டாம் என்று பெண்கள் மிகவும் நேர்மையாக காணப்படுவீர்கள். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். பெண்கள் அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று ஆர்வமாக எதிலும் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க என்று காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். காதலை பொறுத்தவரை பதட்டமும் அடைய வேண்டாம். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்று மாணவர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பழக்க வழக்கம் வேண்டாம். நல்ல சகவாசங்களை கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமாக யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். முக்கியமாக பெற்றோரிடம் வாதிடம் செய்ய வேண்டாம். படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கோபங்கள் இல்லாமல் பொறுமையாக இருப்பது மிக நல்லது. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். செய்யும் செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். டென்ஷன் கொஞ்சம் ஏற்படக்கூடும், குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஓரளவு முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இருந்தாலும் கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பூசம். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும், அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். செயல்களில் உங்களுக்கு வேகம் ஏற்பட கொடுங்க. முடிவுகளை நீங்க தான் தெளிவாக எடுக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ள வேண்டும். முன் கோபங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. போட்டி பொறாமைகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். திருமணம் தொடர்பான காரியங்களை வெற்றி இருக்கும். இன்று உங்க வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது வெற்றியை கொடுக்கும். ஆயில்யம். தயவு செய்து குழப்பம் வேண்டாம். தொடர் முயற்சிகளும் முன்னேற்றம் இருக்குங்க. வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். நல்ல காரியம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். திறமைகளும் வெளிப்படக்கூடுங்க. காசு பணம் புழங்கக்கூடும் என்று நீங்க ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். என்று முயற்சி திருப்பு முனையாக இருக்கக்கூடும். முக்கியமாக முடிவில் எடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும், பின்னர் நாம எதிலும் ஈடுபடலாம். சிம்மம் ராசினியர்கள். இன்று நீங்க தயவு செய்து எதிலும் சிந்தித்து செயல்படுவது மிக சிறப்பு. முன்னேறுவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். உடன்பிறப்புகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படக்கூடும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். திடீர் பயணத்தால் ஆதாயம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் பெரியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் வழியில் சுபகாரியம் முடிவாக கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்து முடிப்பார்கள். போட்டிகள் மறைந்துவிடக்கூடும். பொறாமைகள் விட்டு விலகி செல்லக்கூடும். திருமணம் தொடர்பான காரியங்களை வெற்றி எடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உடைய வார்த்தைகளுக்கு எதிர்ப்பு இருந்தது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்க்க கொடுங்க. பெண்கள் என்று கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்துவீர்கள். தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் இன்று நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க.
எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடும். காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் போக போக உங்களை சரிப்படுத்தும். பிரச்சனை தன்னை காப்பாத்தி கொடுக்கும். திருமணத்தில் போய் முடியக்கூடிய சூழலும் ஏற்படுத்தும். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டாம். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் இன்று பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். தடைகளை உடைத்தறிந்து கல்வி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்க கொடுங்க. காரியங்களை ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். செயல்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடிவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று நீங்க நன்மை தீமை பற்றி கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். பூரம் என்று அடுத்தவருடைய விஷயங்கள்ல தலையீடுகள் செய்ய வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துகள் எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. கொடுக்கப்பட்ட பணியை திறமையாக செய்து முடிப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உடைய வார்த்தைகளுக்கு இன்று மதிப்பு கூடிவிடும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று உங்களுக்கு திடீர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். உத்திரம் நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. செயல்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். மனக்கசப்பு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்பட கொடுங்க. நல்லதொரு முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். மனக்குழப்பம் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். முன்கோபம் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானமாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்குங்க. தக்க பலன் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு மதிப்பு மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கன்னி ராசினியர்கள் என்று நீங்க போட்டி போட்டு முன்னேறி செல்லும் நாகரிக கொடுங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. பிடித்தமான ஆடைகள் அணிகளையும் வாங்கக்கூடிய சூழலும் இருக்கும். கன்னி ராசினியர்கள் பக்குவமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். விட்டு போன உறவுகள் எல்லாம் மீண்டும் வர கொடுங்க. நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி செல்லக்கூடும். சொத்துக்களால் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெரிய சூழலும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் உங்களுக்கு நன்மையை செய்து கொடுப்பார்கள். அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்க கொடுங்க. என்றோ செய்த உதவிக்கு இப்பொழுது நல்ல பலன் கிடைக்கக்கூடும். யாரையும் மதிக்க மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க. எப்படிப்பட்ட கடினமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று ஓரளவு திறமைகள் வெளிப்படும் நாள் என்று கூட கண்டிப்பாக சொல்ல முடியும். பதட்டம் மட்டும் பட வேண்டாம். பக்குவமாக இருந்து எதிலும் ஈடுபடுங்கள். பெண்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். வேண்டியவற்றை பெற்றுக் கொள்வீர்கள். கையில் காசு பணம் புழங்கக்கூடும். நல்ல மனிதர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று எதிலும் தைரியமாக ஈடுபடுவது மிக நல்லது. காதல் மட்டும் உங்களுக்கு குழப்பத்தை கொண்டிருக்கும். புரியாத புதிரை ஏற்படுத்தும். போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாம். படித்து ஜெயிக்க முடியும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று கடுமையான சூழல் நிலவினாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஓரளவு சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வது நல்லது. பதட்டமோ குழப்பமோ அடைய வேண்டாம். முயற்சி உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். அஸ்தம் என்று காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது தோன்றும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்பட கொடுங்க. என்று முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். பல நெருக்கடியிலே கடந்து வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க.
சித்திரை இன்று மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குங்க. முயற்சிகள் திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். பதட்டம் அடைய வேண்டாம். இன்று உங்க வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகும். காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். செல்லும் இடங்களில் சிந்தனை வளம் இருக்கக்கூடும். எதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். நீங்கள் பார்க்க நினைத்த நபர் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் கலகலப்பான சூழலும் உருவாக்க கொடுங்க. சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். உங்கள் செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடுங்க. முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைக்கக்கூடும். அதனால் கௌரவம் அந்தஸ்து என்று உயர கொடுங்க. புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். விட்டு போன காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்குங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்குங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. இன்று நீங்க சில பணிகளை வேகமாக செய்து முடிக்கக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. இன்று பெண்கள் குடும்பத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் பணிகளை இன்று அற்புதமாக எதிர்கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொண்டிருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலை இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். என்று மாணவர்கள், கல்வியில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லும். முக்கியமாக எடுக்கும் முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. பயப்பட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். மாணவ கண்மணிகள் எதையும் சிரமம் இல்லாமல் எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இந்த முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கை கனமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம் மற்றும் பிங்க் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இந்த கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாகரிக்க கொடுங்க. சிரமங்கள் எல்லாம் ஓரளவு சரியாக கொடுங்க. எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. மகிழ்ச்சி தான் இருக்கும். இருந்தாலும் நீங்க எதையும் எச்சரிக்கையுடன் எதிர்கொண்டால் வெற்றி இருக்கும். சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமைதி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். திருப்பு முனையாக எல்லாம் இருக்க கொடுங்க. விரைவாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர கொடுங்க. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருந்தால் வெற்றி இருக்குங்க. தயவு செய்து எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். பதட்டம் கண்டிப்பாக வேண்டாம். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். விசாகம் என்று பக்குவமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்களையும் கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாக இருக்கக்கூடும். சிம்ம சொப்பனமாக இன்று காணப்படுவீர்கள். சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் இன்று கேட்டுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். இன்று நீங்க தெளிவான முடிவெடுப்பது ரொம்ப நல்லது. இன்று குழப்பங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முயலுங்கள். முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சிந்தித்து செயல்படுங்கள். அது போதுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இன்று நீங்க மிகவும் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்ய நினைத்த காரியத்தை மட்டும் செய்ய பாருங்கள். வேண்டாத காரியங்கள் எல்லாம் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பாராட்டும் புகழும் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொது வாழ்க்கையில கண்டிப்பாக புகழ் கூடிவிடும். புதிய பொறுப்புகள் எல்லாம் வந்து சேரக்கூடும். விஐபிகளின் சந்திப்பு இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலனை கொடுக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் பெருக்கக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவில் வெற்றி கொடுக்கும். குடும்ப முன்னேற்றம் அடைய கடுமையாக உழைப்பீர்கள். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். யாரையும் இன்று நீங்க காயப்படுத்தி விட வேண்டாம். சிரமங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று எதிர்பாராத நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். சிரமங்கள் எல்லாம் சரி கட்டிவிடுவீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிவிடக்கூடும். காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்குங்க. குழப்பங்கள் இல்லாமல் இருந்தால் வெற்றி இருக்குங்க. காதலில் நீங்கள் தான் அமைதி கொள்ள வேண்டும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று மாணவர்கள் படியுங்கள்.
சிறப்பாக படியுங்கள். எதையும் கவனமாக செய்யுங்கள். மாணவர்கள் இன்று பொது விஷயங்களை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாம் சுமூகமாக இருக்கும். என்று மாணவ கண்மணிகள் வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பெற முடியும். நீங்கள் கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று நீங்க பொறுமையும் நிதானமும் இருந்தால் எதிலையும் வெற்றி இருக்கும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லாம் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடுங்க. வராமல் இருந்த பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான சூழல் என்று வெளிப்படக்கூடும். இன்று கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். திருமணம் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று ஓரளவு நன்மைகள் நடைபெற கொடுங்க. அனுஷம் குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். விருப்பங்களை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுப்பீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடுங்க. திறமையின் அடிப்படையில் தான் எதிலும் ஈடுபடுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி கொடுக்கும். என்று சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இந்த வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். எப்படியாவது போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சிறிய அளவில் உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அவ்வப்போது உடலை கொஞ்சம் நீங்க சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. வரவும் செலவும் சமமாகத்தான் இருக்குங்க. என்று முடிசூடா மன்னராக காணப்படுவீர்கள். அதாவது கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எடுத்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எல்லோர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி எடுத்து செல்வீர்கள். அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடுங்க. உங்கள் செயல்களுக்கு தயாராக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். தொழில் வியாபாரம் போட்டிகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். சிக்கல்கள் ஓரளவு சரியாகும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பெண்கள் இன்று குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். பெண்களுக்கு என்று எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பான செயல்பாடுகளை வெற்றி கொடுக்கும் பெண்கள் இன்று மன நிம்மதி அடைவீர்கள். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். அதுவும் போக போக சரியாகும். காதலில் இப்போதைக்கு பெரிய முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். போகட்டும், எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். என்று மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் இருக்குங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி முன்னேற்றம் அடைவீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்கும். விடாமுயற்சிக்கு வித்திரும் நகர்க்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். அனைவரின் ஆதரவும் பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. கட்டளைகளை என்று நிறைவேற்றி சிறப்புடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி எடுத்து செல்வீர்கள். நல்ல நிலைக்கு கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெற முடியுங்க. செல்வாக்கு மேலோங்கும் நாகரிக கொடுங்க. இன்று நீங்க கூடுதல் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். போராட்டம் இன்று எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். எப்படியாவது ஜெயித்தோட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. காரியங்கள் கூட சூடு பிடிக்க தொடங்கும். செல்வாக்கு கண்டிப்பாக உயரக்கூடும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. என்று யாருடனும் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். மற்றபடி எல்லா காரியமும் சிறப்பாக முடிய கொடுங்க. உத்திராடம் கவனமாக செயல்படுங்கள். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். உங்கள் செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும்.
செயல்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நட்பு வட்டம் என்று விரிவடைய கூடுங்க. நெடுநாளை ஆசைகள் நிறைவேறக்கூடும் என்று நீங்க சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும் என்று சுகபோக வாழ்க்கை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசி நேயர்கள், என்று நீங்க அடிப்படை வசதி வாய்ப்புகளை எல்லாம் பெருக்கிக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். துயரங்கள் தீர்வதற்கு இறைவனை மட்டும் நம்புங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். குழப்பங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு சிரமங்கள் எதுவும் இருக்காது. போக போக எல்லாம் சரியாக கூடும். தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். உழைப்பதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்கும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறும். தடைகள் உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். செல்வம் சேரக்கூடிய அம்சம் இருக்கின்றது. செல்வாக்கும் கண்டிப்பாக உயரக்கூடிய சூழல் இருக்கின்றது. எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மகிழ்ச்சியான பொழுது இன்று நீங்க கழிப்பீர்கள். தைரியத்தோடு செயல்பட்டதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள் என்று நீங்க தடைப்பட்டு வந்த காரியம் தடை நீங்குங்க. வீண் விவாதங்கள்ல மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். இன்று இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடுங்க. புதிய நட்பு மூலம் கூட மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. பெண்கள் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். காரியங்களையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். திருப்பு முனையாக எல்லாம் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று மன கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிக நல்லது. காதலில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். பதட்டமும் குழப்பமும் அடைய வேண்டாம். போக போக எல்லாம் சரியாகும். பின்னர் எந்த ஒரு முடிவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கட்டும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும். மாணவர்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்து உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். சாதுரியமாக பேசி காரியம் ஈடுபடுவீர்கள். துணிச்சலுடன் இந்த பணிகளை மேற்கொள்வீர்கள். துயரங்கள் தீர்வதற்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் என்று நீங்க சாதனைகளை படைக்கும் நான் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியும். திருவோணம். என்று எதிலும் மகிழ்ச்சி இருக்குங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. செயல்பாடுகளை உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விட முடியுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வர கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை இந்த அமைதி விட கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும் என்று இரவும் பகலும் உழைத்து உழைப்பிருக்க நல்ல பலன் கிடைக்கும் நான் என்று சொல்ல முடியுங்க என்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. அவிட்டம். என்று எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். வீண் விவாதங்களில் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். சொந்த தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் வெளிப்படக்கூடும். என்று போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் வேக வேகமாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலும் இருக்கக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும் என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உருவாக கூடுங்க. இந்த நாளை நீங்க அற்புதமாக எதிர்கொண்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் மற்றும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு கூதுகளும் பிறக்கும் நாளாக இருக்கக்கூடும். பக்குவமாக பேசி காரியம் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். துயரங்கள் தீர்வதற்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். தைரியத்தோடு செயல்பட்டால் எதையும் வெற்றி இருக்கும். சந்தித்த நபர்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சங்கிலி தொடர் போல் வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. கடன் சுமை சற்றே குறைந்து விடக்கூடும். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் கண்டிப்பாக மாறும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர் வருகை என்று இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக முடியும். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்கள் வந்து தோன்றும். கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பம் இல்லாமல் எதிலும் ஈடுபடுவீர்கள். பக்குவமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்கள் முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. எதை பற்றியும் நீங்க கவலைப்பட வேண்டாம். கும்பம் ராசினியர்கள், பண விஷயத்தில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொண்டால் வச்சு இருக்குங்க என்று சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. கவன நடைமுறையை பின்பற்றுவது நல்லது. பக்குவமாக பேசி காரியங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாக வச்சு இருக்கும் என்று பெண்கள் விட்டு போன உறவுகள் மீண்டும் வரக்கூடும். காரியங்களும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள் என்று திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க என்று காதலில் மட்டும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும்.
காதல்ல எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். காதல்ல இப்போதைக்கு முடிவும் எடுக்க வேண்டாம். போகட்டும் என்று விட்டுவிடுங்கள், பார்த்துக் கொள்ளலாம் என்று மாணவர்கள். கல்வியை தவிர வேறு ஏதேனும் அக்கறை வேண்டாம். கல்வியில் சிறந்து விளங்க முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக உண்டாகுங்க. வாழ்க்கையில ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவர்கள் நெடுநாளைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். காரியங்களை கூட ஓரளவு வெற்றி ஏற்பட கொடுங்க. சிரமங்களை போக போக சரிப்படுத்தி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். இன்று நீங்க சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். என்று பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுப்பாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். தியானம் போன்ற விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி. நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிப்படை விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரும் மாற்றத்தையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. விவரமாக எதிலும் காணப்படுவீர்கள். உங்க நல்ல மனதை மற்றவர்கள் பாராட்டும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு செயல்களில் வேகம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்க வாழ்க்கையில் தொடர் நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் எல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடும். மீனம் ராசினியர்கள் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். முன்கோபப்பட வேண்டாம். முன்னேற்றம் காண்பதற்கு கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடலை வருத்தி எதிலும் ஈடுபடுவீர்கள். சாதகமான நல்ல பலனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையெல்லாம் எடுத்து செய்வீர்கள். தைரியத்தோடு எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இடமாற்ற சிந்தனையை மேலோங்கி விடக் கொடுங்க. எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகும். எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகளையும் எடுப்பீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தவருடைய சொல்லுக்கு கண்டிப்பாக செவி சாய்ப்பீர்கள். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். சாமர்த்தியமாக காரியங்கள் ஈடுபட்டும் வெற்றி பெறுவீர்கள். புதிய நட்பு மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடும். எதிலும் துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கிவிடும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நல்ல நிலைக்கு உயர்ந்து செல்லக்கூடும். என்றோ செய்த வேலைக்கு இப்பொழுது பாராட்டுகள் கிடைக்கும். உதவிகளும் கிடைக்கும். கணவனிடம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையாக இருந்து சமாளித்து விட வேண்டும். பெண்கள் கூடுமானவரை அறிந்து தெரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். காதல் குழப்பத்தை கொண்டிருக்குங்க. பதட்டம் இல்லாமல் இருப்பது உங்க கையில் உள்ளது. காதல் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். காதல் கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை இல்லத்தில் கேட்டிடுங்கள். தடைகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். மாணவ கண்மணிகள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு இன்று பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. எதையும் சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. என்று மாணவர்கள் மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் அடைய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், சனிக்கிழமை என்பதினால் எள் கலந்த சாதத்தையும் காக்கைக்கு அன்னமாக கொடுத்துவிட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. என்று சிறப்பான முன்னேற்றம் எதிலும் ஏற்படக்கூடும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். வராமல் இருந்த பணம் கூட வரக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். என்று உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். என்று பெரும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். உத்திரட்டாத்தி. என்று ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. முயற்சிகளை கூட முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை என்று ஏற்படக்கூடும். எதிலும் தீர்க்கமாக யோசிப்பீர்கள். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். சிரமம் கொஞ்சம் இருக்கும். அதை நீங்கள் தான் சமாளித்து வெற்றி பாதைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இறைவனை தவிர வேறு எதிரும் நீங்க நம்பிக்கை கொள்ள வேண்டாம். முக்கியமாக பரிகாரம் என்ற பெயரிலோ எந்த ஒரு பண விரயமும் செய்துவிட வேண்டாம். பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி. சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. இந்த நாள் உங்களுக்கு
கண்டிப்பாக வெற்றி பெறும் இருக்கக்கூடும். அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது மிக நல்லது. இன்று உறவு மகிழ்ச்சியை திருப்பு முனையாக இருக்கும் நான் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டும் இல்லை, அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். உடல் சோர்வாக இருக்கும், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.